குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருந்தாரு. திட்டிகிட்டே இருந்தார் குழந்தைங்கள, என்ன ஓட்டுற, ஹேண்டில் பார் எப்படி, பக்கத்து வீட்டு பையன் பார் எப்படி ஓட்டுறான்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தார். அந்த பசங்க ரொம்ப பயந்துட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்தாங்க. ஏன் சார் திட்டுறீங்க, நான் போய் இது பண்ணி நல்லா தான் ஓட்டுறேன், நீ கரெக்டாக பெடல் பண்ணால் போதும், ரோட்டை பார்த்து ஓட்டுன்னு சொல்லி அவனை வண்டியை தள்ளி சைக்கிளை தள்ளி விட்டுட்டு நான் அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணேன். சூப்பராக ஓட்டுறப்ப ஹேண்டில் பார் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் பெடல் பண்ண கரெக்டாக பண்ண, அவ்வளோதான்ப்பா சூப்பர் அப்படின்னு உடனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக ஓட்டல, பட் இருந்தாலும் அவங்களோட தடுமாற்றம் குறைஞ்சிது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. போக போக அப்படியே 2-3 ரவுண்டில் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட அப்பாவுக்கும் பார்த்துட்டு அப்படியே பரவாயில்ல, நல்லா ஓட்டுறாங்க, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்புறம் அவரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அவரும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன தெரியுதுன்னா, நம்ம குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாராக இருந்தாலும் அவங்களோட செயலை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது புரிய வருது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யாராவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.